இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 4. பிளாக் 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனநலம் மற்றும் நல்வாழ்வு. நம்ம மனநலத்தை எப்படி நல்லா வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையோட இலக்குகளை நம்ம எப்படி அடையலான்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக அதுக்கு சில கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நம்ம பண்ணா மனநலம் மற்றும் நல்வாழ்வு நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முதலாவதா இருக்கிறது வந்து தன்னை பற்றிய நேர்மறையான அணுகுமுறையை கடைபிடித்தல். தன்னை பற்றிய நேர்மறையான அணுகுமுறை அப்படின்னா என்னன்னா, நம்ம யாருன்றது வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும். சோ அப்படி தீர்மானிக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தியும் வீக்னஸஸ் கம்மியாவும் நம்ம தீர்மானிக்கணும். அதாவது நமக்கு எதெல்லாம் நல்லா வருமோ அந்த விஷயத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு, எதெல்லாம் நல்லா வராதோ ஓகே அது நல்லா வராது, எனக்கு வந்து சரியா தெரியாத சில விஷயங்கள் இருக்கு, அது ஓகே, பட் எனக்கு நல்லா வர விஷயத்துல நான் என்னோட இலக்குகளை நான் வந்து அடைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளை பாக்குறதே வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல நம்ம பாக்கணும். ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தோட தன்னை பற்றிய ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சுய யதார்த்தம்னு சொல்லுவோம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம உலகத்துல எப்படி இருப்போம் அப்படின்னா, தினம் தினம் வந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவுல வந்து இறங்கிட்டு, இல்ல அப்படின்னா மத்தவங்களோட லட்சியங்கள், அதுக்கப்புறம் அவங்க அடையிற இலக்குகளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும். பட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் முழுக்க முழுக்க நம்மளை பத்தியே நம்ம யோசிக்கிறது. நம்மளோட இலக்கை நம்ம ஒவ்வொரு நாள் அடையிறோமா, எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம அடையிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கள் கூட்டத்தில இருந்து நம்ம உயர்ந்து நிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, மத்தவங்களை கண்டு பொறாமை இல்ல கோபமோ இல்ல வேற எந்த சலனமோ படாம நம்மளோட இலக்கை நோக்கி முழுசா போகும்போது நம்மளால செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தத்திற்கு எதிர்ப்பு தரக்கூடிய ஒரு சுயமாக நம்ம உருவாக வேணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு மன அழுத்தம் கொடுக்கக்கூடியதா நம்ம வாழ்க்கையில் நடக்குது. சோ அப்படி நடக்கும்போது உடனே நம்ம உடைஞ்சு போயிடக்கூடாது. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்த நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு சவாலா பார்க்கறது மூலியமா நம்மளால நேர்த்தியா அந்த விஷயத்த கையாள முடியும். சோ மன அழுத்தம் வருது அப்படின்னா நம்ம உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயத்துல நம்ம அப்படியே டவுன் ஆகிராம அதை நோக்கி நம்ம போராடணும். சோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம வாழ்க்கையை வாழணும். இந்த மாதிரி வாழும்போது மனநலம் மற்றும் நல்வாழ்வு நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் அட்டானமின்னு சொல்லுவாங்க. அதாவது தனிநபர் தன்னாட்சி அப்படின்னு சொல்றது. சில பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவோம்னு சொன்னா அவங்களும் பண்ணுவாங்க. இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் அந்த விஷயத்த பண்ணாம போயிருவாங்க. இல்ல வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கணும்னு எண்ணம் இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்க வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுனால இவங்க அந்த வேலையை விட்டுட்டு போறவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம பர்சனல் அட்டானமினா லைக் சுய ஆட்சி, தன்னாட்சியா இருக்கணும். எனக்கு என் வாழ்க்கையில இது முக்கியம். மத்தவங்க வந்து கூப்பிட்டாலும் செஞ்சாலும் எனக்கு அது வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதை நான் செய்வேன். மத்தபடி வந்து என்னோட வேலை, என்னோட அந்த டெட்லைன்ஸ், என்னோட குறிக்கோள் இதெல்லாமே எனக்கு முக்கியம். நான் யாரையும் வந்து சார்ந்து இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் யதார்த்தத்தின் துல்லியமான புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை உடனே பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப சின்ன விஷயமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய பெரிய விஷயமா ஆன பிறகு அதை பத்தி யோசிப்பாங்க. இது ஒரு விதம். ஒரு சில பேர் சின்ன விஷயத்தவே பெருசாக்கி வந்து அதை பத்தியே எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்களோட மனநலமும் உடல் நலமும் ரொம்ப வந்து குன்றி போயிரும். சோ இதெல்லாம் இல்லாம எதார்த்தமா வந்து ஓகே இந்த பிரச்சனை வந்திருக்கு, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம குடும்பமா சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணலாம், இல்ல வேலை செய்யற ஆட்கள்ல இடத்துல அந்த ஆட்கள் சேர்ந்து எப்படி சரி பண்ணலாம், இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு திறமையை வச்சு நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு 5 விஷயத்த பண்றது மூலியமா நம்மளால ஓரளவுக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல விதமா ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனநலத்தை பாதிக்குது, அதை எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்றதுல முதலாவதா வந்து செல்ஃப் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், அதாவது சுயம் தொடர்புடைய காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். சுயம் தொடர்புடைய காரணிகள்னா என்னன்னா, 3 விஷயம் இருக்கும். தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர்ஸ். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாட்ஸ்னா நம்மளோட எண்ணங்கள்னு சொல்லுவோம். ஃபீலிங்ஸ்னா நம்மளோட உணர்ச்சிகள். பிஹேவியர்ஸ்னா நம்மளோட செயல்கள். இது 3 சேர்ந்ததுதான் சுயம் அப்படின்னு சொல்றது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம நல்ல விதமா யோசிச்சோம், நல்ல விதைகளை நம்ம சிந்தனையில போட்டோம் அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகளும் நல்ல விதமா இருக்கும். சோ இது 2 இருந்தாலே நம்மளோட செயல்களும் வந்து நல்ல விதமா இருக்கும். நம்ம இலக்கை நோக்கி ஈஸியா நம்மளால போக முடியும். எந்த ஒரு பிரச்சனை தரக்கூடிய இல்ல மன அழுத்தம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த நம்மளால எளிதா ஹேண்டில் பண்ண முடியும்.
அதே இது எப்ப பாரு எதிர்மறையான சிந்தனைகளவே வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்துட்டு, எதிர்மறையான ஒரு இமோஷன்ஸவே ஒரு உணர்ச்சிகளவே நம்ம வந்து கோவப்படுறதோ, இல்ல மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறதோ, இந்த மாரி விஷயங்கள நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்மளோட செயல்லயும் அதான் வெளிப்படும். செயல்ல வெளிப்படும்போது மத்தவங்க நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கி போக ஆரம்பிப்பாங்க. சோ அப்போ ஒரு உறவுகளே இல்லாதபோது, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, உறவுகள் இல்ல அப்டின்னா, அது நம்மளால வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். பட் ஆனா வந்து ஒரு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். சோ அதனால ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும் அப்டின்னா, நமக்கு சொசைட்டின்றது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமூகம் சார்ந்து நம்ம இருக்கணும். சோ அப்போ இந்த 3 விஷயத்த கடைபிடிக்கிறது மூலியமா 3 விஷயத்திலயுமே நேர்மறையான எண்ணங்களையும், அதுக்கப்புறம் உணர்ச்சிகளையும், செயல்களையும் நம்ம பண்றது மூலியமா நம்மளோட சுயத்த வந்து நல்ல ஒரு மனநிலையோட கடக்க முடியும். அதுக்கப்புறம் இன்டர்பர்சனல் ஃபேக்டர்ஸ். இன்டர்பர்சனல்னா மத்தவங்களோட நம்ம எப்படி உரையாடுறோம், எந்த மாரியான ஒரு உறவுகள நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம், எல்லாமே வந்து நமக்கு நல்ல உறவுகளா இருக்காங்களா, நம்ம நம்ம முன்னேற்றத்த பார்த்து சந்தோஷப்படுறாங்களா, அதே மாரி நீங்களும் அவங்களோட முன்னேற்றத்த பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? சோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டர்பர்சனல் ஃபேக்டர்ஸ்குள்ள வரும். அதுக்கப்புறம் வேலை சார்ந்த காரணிகள் 3வதா இருக்கிறது. வேலை சார்ந்த காரணிகள்லாம் என்ன அப்டின்னா, ஒரு ஒரு இடத்துல நம்ம போய் வேலை பார்க்குறோம் அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம மனநிலை நல்லா இருந்தா மட்டும் தான், நம்ம வேலையில நேர்த்தியா செய்ய முடியும். சிறப்பாவும் நம்மளால தொழில் ஆற்ற முடியும். அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு, இல்ல மத்தவங்களோட பொறாமைப்பட்டுட்டு, இல்லன்னா அவங்களோட முன்னேற்றத்த பார்த்து நம்ம பொறாமைப்பட்டுட்டு, இல்ல அவங்க நம்மளோட முன்னேற்றத்த பார்த்து பொறாமைப்பட்டுட்டு, இல்ல மத்தவங்க கிட்ட போய் நம்மள பத்தி புறம் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்டின்னா, நம்மளால சரியா வேலை பார்க்க முடியாது. சோ அப்ப வேலை பார்க்குற இடத்துலயுமே நம்ம நேர்மறையான சிந்தனைகள வளர்க்கிற விதமா ஒரு உறவுகள மேற்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மன ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் உணர்ச்சிகளின் பங்கு. நம்ம மனநலம்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சுயம்ல வந்து 3 விஷயம் வரும். நம்மளோட சிந்தனை, உணர்ச்சி, செயல். சோ அப்போ சிந்தனைய வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ உணர்ச்சிகள வந்து நம்ம எப்படி வந்து நல்ல விதமா மாத்தலாம். அந்த மனநலத்துக்கு உணர்ச்சிகளின் பங்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உணர்ச்சினா என்னது அப்படின்னா, சிக்கலான பாதிப்பு அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கலானதுன்னா, நான் என்னோட உணர்ச்சி அப்படின்னு நம்ம ஒரு உணர்ச்சிய எடுத்துக்காட்டா வந்து வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியாது. வாழ்நாள் முழுக்க நம்மளோட நமக்கு நமக்கு நம்ம யார்கிட்ட பேசுறோம், நம்ம எந்த மாரி சிந்திக்கிறோம், நம்ம எவ்வளவு விஷயத்த கடந்து வரோம், இது எல்லாத்தையுமே பொறுத்து நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையோட கட்டத்திலயும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு உணர்ச்சிய நம்ம குடுத்துட்டே இருக்கோம். ஒரு சில பேருக்கு காலையில ஒரு விதமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருப்பாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சோகமான மனநிலைக்கு வந்துருவாங்க. சோ அப்போ ஒரு நாள்லயே வெவ்வேறு உணர்ச்சிகள நம்ம வந்து உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்போ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ நம்மள நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உணர்ச்சிகள புரிய ஆரம்பிக்கணும். சோ எதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான உணர்ச்சிகள், அதாவது அடிப்படையான உணர்ச்சிகள் அதாவது சொல்லியிருக்காங்க. 7 விதம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து பயம், அதுக்கப்புறம் கோபம், அப்புறம் சோகம், அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆச்சரியம், அதுக்கப்புறம் அருவருப்பு, அப்புறம் வந்து மகிழ்ச்சி. இதுதான் வந்து இந்த இந்த 7 தான் வந்து நம்மளோட அடிப்படையான உணர்ச்சிகள். இத தாண்டி பேசணும் அப்டின்னா வந்து எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இது எல்லாமே பேசலாம். இது எல்லாமே வந்து ஒரு மனுஷத்துக்கு கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து கோபம் சொல்றீங்களே, கோபம் வந்து இருந்துச்சு அப்டின்னா நம்மளோட மனநலம் வந்து பாதிக்கும்ல. அந்த மாரி நீங்க யோசிக்க கூடாது. ஒரு கோபம் வந்து தேவையான இடத்துல, தேவையான அளவுல இருக்கணும். சோ கோவமே இல்ல அப்டின்னா, அதுவுமே வந்து ஒரு மனநலத்த வந்து குன்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, தனக்கான இடத்துல நம்ம வந்து நிக்கணும். அப்படி நிக்கல அப்படின்னா, அப்ப நமக்கான மதிப்ப நம்மளே குடுக்கலன்னு அர்த்தம். சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இந்த மாரியான உணர்ச்சிகள், இந்த 7 விதமான உணர்ச்சிகள நம்ம அனுபவிக்கும் போது தான், நம்மளோட சுயத்துக்கு தன் தன் சுயமரியாதையும் குடுக்க முடியும். மத்தவங்களோட மரியாதையும் நம்மளால வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். சோ இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளின் வகைகள். அதுக்கப்புறம் உணர்ச்சியின் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னே தனியா இருக்கு. நம்ம வந்து இவ்ளோ நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனே இன்டெலிஜென்ஸ்ன்னு தான் பார்த்திருப்போம். எப்படி படிக்கிறதுல இன்டெலிஜென்ஸா இருக்காங்களா? இல்ல ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையில வந்து தனித்துவம் வாய்ந்திருக்காங்க அப்படின்னா, அந்த துறையில அவங்களுக்கு நல்ல வந்து நுண்ணறிவு இருக்கு அந்த மாரி சொல்லுவோம். இப்ப உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இது எதுக்கு ஒரு நுண்ணறிவா பேசுறாங்க? உணர்ச்சி அவ்ளோ பெரிய விஷயமா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சமூகம் சார்ந்த ஒரு
சூழல்ல தான் நம்ம இருக்கோம். இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டின்னு தான் சொல்லுவோம். கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டின்னா வந்து குடும்பம் குடும்பமா கூடிதான் வந்து ஒரு வேலையே நம்ம பார்ப்போம். கூட்டம் கூட்டமா தான் இருப்போம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதாவது ஃபாரின்ல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து தனித்தனியா தான் அவங்களோட செயலா இருக்கும். அவங்க குடும்பமே வந்து பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு தேவையான வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு நாள் ஒண்ணு கூட்டுற மாதிரிதான் இருக்கும். பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெரும்பாலான டைம் வந்து நம்ம அடுத்த ஆள் கிட்ட நம்ம உரையாடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல்ல தான் நம்ம இருப்போம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த நுண்ணறிவு சார்ந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால வந்து நல்ல ஒரு மனநிலையை நம்மளோட சமூகத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இது யார் கொடுத்தா அப்படின்னா கோல்மன்ன்றவர் தான் கொடுத்திருப்பாரு. இதுல 5 வகைகள் இருக்கு. முதலாவதா வந்து சுய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மத்தவங்க பேசும்போதோ மத்தவங்க கோவப்படும் போதோ எந்த மாதிரி உணர்ச்சிகளை அவங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் மத்தவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல முடியும். தன்னை திருத்தாம மத்தவங்கள்ட்ட போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியாது. சோ அப்போ தான் என்ன மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம், எந்தெந்த இடத்துல நான் எந்த மாதிரி இருப்பேன், ஒரு விஷயம் எனக்கு வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமா நடக்குது அப்படின்னா உடனே நான் வந்து அந்த தூண்டுதலின் பேர்ல வந்து செயல்பட்டுருவேனா இல்ல என்னால பொறுத்து கொள்ள முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது வந்து சுய விழிப்புணர்வுக்குள்ள வரும். அடுத்து வந்து சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் ரெகுலேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப கோவம் வருது அப்படின்னா ஒரு உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அது அது அந்த கோவத்தினால அவங்களுக்கும் கஷ்டம், மத்தவங்களுக்கும் கஷ்டம். சோ அப்போ ஒரு கோவம் வருது அப்படின்னா அந்த அளவை குறைக்க முடியணும் அவங்களால. சந்தோஷமே ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போயிடக்கூடாது. எதுவுமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல தான் இருக்கணும். சோ அதுதான் வந்து கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுய கட்டுப்பாடுன்றது வந்து எதுல இருக்கு அப்படின்னா உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு தான் நம்ம இங்க வந்து மேற்கோள் காட்டி காட்டுறோம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயம். மோட்டிவேஷன் எதுக்கு உணர்ச்சியில வருது அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு இலக்க நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா அது அந்த இலக்க பத்தி யோசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு உந்துதல் வரும். அந்த உந்துதல் வந்தா மட்டும்தான் நம்மளால வந்து மத்த எஃபர்ட் போட்டோ இல்ல நம்மளோட பொட்டன்ஷியலை போட்டோ நம்மளோட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை போட்டு நம்மளோட செயலை போட்டு சிந்தனையை அதுல செலுத்தி நம்ம வந்து அந்த அந்த விஷயத்த வந்து அடையிறதுக்கு பாடுபடுவோம். சோ அப்போ அதுவும் ஒரு ஒரு விதமான உணர்ச்சி தானே. அது ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்ச்சி. அது இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு டாஸ்க் நம்ம முடிக்க முடியும். இந்த மேரத்தானே ஓடுறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். சோ மேரத்தான் போறாங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அவங்களால ஓட முடியுமா? ஓட முடியாது கண்டினியூஸா. அதுக்கான ஒரு உந்துதல் இருக்கணும். இதுல நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும், நான் கண்டிப்பா போயே ஆகணும், இல்ல எனக்காக இதை நான் பண்ணணும், எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு அர்த்தம் வேணும், அதுக்காக இதை நான் இந்த இந்த விஷயத்த நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு விதமான ஒரு உந்துதலான ஒரு உணர்ச்சி ஏற்படும். அதுதான் மோட்டிவேஷன் சொல்றாங்க. இந்த உந்துதல் உணர்ச்சி வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம பிடிச்ச விஷயத்துக்கு எல்லாமே வந்து இது வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரியான உணர்ச்சி நம்ம வந்து உணர்ந்துகிட்டு தான் இருப்போம். பட் ஆனா இதை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும், அதாவது கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு நம்ம உந்துதலை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட அந்த பாதையும் வந்து தேவையில்லாத இடத்துக்கு போயிடும். சோ சரியான இடத்துல சரியான அளவு உந்துதலை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எம்பத்தினா வந்து பச்சாதாபம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அடுத்தவங்களோட சூழ்நிலையில இருந்து நம்ம பாக்குறது. ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து தெருலையோ இல்ல ரோட்லயோ வந்து ரொம்ப பரிதாபமா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து எம்பத்தி கிடையாது. அவங்க இடத்துல போய் நம்ம யோசிக்கணும். அவங்க அவங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்களா, அந்த குளிர நம்ம உணரணும். மன வேதனையில இருக்காங்களா, அந்த மன வேதனையை நம்ம உணரணும். சோ அவங்களோட இடத்துலயே வந்து போய் உணர்ந்து பாக்குறதா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட காலணியை அணிந்து பார்ப்பது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா எல்லாரோட ஷூ சைஸும் இல்ல செப்பல் சைஸும் வந்து எல்லாத்துக்கும் பத்திராது. அவங்களோட கால அளவுக்கு ஏத்த மாதிரி தானே அந்த ஸ்லிப்பர்ஸ் இருக்கும். சோ அப்போ நமக்கு அந்த ஸ்லிப்பரை பொருந்தணும் அப்படின்னா நம்மளோட கால் வந்து அதுக்கேத்த மாதிரி பொருந்தணும். அப்ப நம்ம சிந்தனையும் வந்து அவங்க இடத்துல யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம சிந்தனையும் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதான் வந்து எம்பத்தி. மத்தவங்களோட இடத்துல இருந்து முழுமையுமா உணர்ந்து பார்த்து அவங்களுக்கு உதவுவதோ இல்ல அடுத்த கட்ட வேலைக்கு போறது. அதுக்கடுத்து வந்து சமூக திறன்கள் சொல்லுவாங்க. சோசியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். சமூக திறன்கள் தான் எல்லாமே வரும். ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எந்த எந்த விதமா நம்ம வந்து சொல்லணும், எந்த அளவுல நம்ம சொன்னா அது சரியா இருக்கும், இதெல்லாம் பாக்குறது மூலியமா இந்த 5 விஷயம் இருக்கிறது மூலியமா நம்மளும் வந்து மத்தவங்க கிட்ட நல்ல விதமா வந்து நம்மளை காமிச்சுக்க முடியும், நம்மளோட சுயத்தை காமிச்சுக்க முடியும். அதே நேரம் மற்றவர்களோட சுயத்தையும் வந்து அடிப்படாம நம்மளால பாத்துக்க முடியும். ஒரு நல்ல விதமான ஒரு சூழலை உறவுகள்ல உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் மனநலம் மற்றும் நல்வாழ்வின் தொடர்புகள் 2.
இதுல வந்து அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நேர்மறையான சிந்தனைகளவே வந்து வாழ்க்கை ஃபுல்லா வச்சுட்டே இருக்கிறது தான் வந்து ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தோஷத்தோட அளவு வந்து இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எது நடந்தாலும் ஒரு தவறுதலான ஒரு விஷயமே இல்ல, ஒரு மன அழுத்தம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமே நடந்தாலும், சரி ஓகே இதெல்லாம் நான் கடந்து வந்துருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. இல்ல இவ்ளோ பெரிய விஷயம் வந்துருச்சு. இனிமேல் எங்க வாழ்க்கை வந்து முன்னேறவே போறதில்ல. அ எங்க என்னோட படிப்பு போச்சு, என்னோட வேலை போச்சு. அந்த மாரி யோசிச்சோம் அப்படின்னா, அடுத்து இருக்க வாய்ப்புகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே இது இந்த விஷயத்த என்னால கண்டிப்பா வந்து முன்னேறி கொண்டு வர முடியும். இந்த சூழல்ல இருந்து என்னோட வாழ்க்கைய நான் மாத்த முடியும். எனக்கு அந்த திறமை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம உணரும்போது, நம்ம வாழ்க்கையில இருக்க பல்வேறு காரணிகள நம்ம தேட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஆப்டிமிசம்ன்றது வந்து ஒரு நம்பிக்கை உந்துதலா கூட நமக்கு இருக்கும். இதுல வந்து 2 விதமா இருக்கு. ஒரு சில பேருக்கு டிஸ்போசிஷனல் ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க குணமே அப்படி இருக்கும். எதுனாலும் அது வந்து மத்தவங்க சொல்லிக் குடுத்து வரதா இருக்காது. அவங்களோட குணமே பொதுவாவே வந்து வாழ்க்கைய வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வழியிலேயே அவங்க பார்த்துட்டே வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு காந்தியடிகளே எடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம உலகமே வந்து நம்ம இந்தியாவே வந்து அவ்வளோதான் வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200, 300 வருஷமா ஆண்டதவே அவங்க மாத்தி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்து முடியாது. இது எப்படி இவ்வளவுதான் நம்ம இந்தியா அவங்களுக்கு கீழ தான், நம்ம அடிமைகள் தான். அந்த மாரி அவங்க எண்ணத்துல இருக்கும்போது, இவர் மட்டும் ஒரு ஒரு இவர் சார்ந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாருமே அந்த நாட்டை வந்து நம்ம கண்டிப்பா மாத்தலாம். நம்ம வந்து ஒரு சுய ஆட்சி ஒரு நாடா வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ல கொண்டு போனாங்க. அதாவது எதிர்காலத்த ஒரு நம்பிக்கையோட கையாண்டாங்க. சோ அப்படி கையாளும் போது அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து நம்ம போராடுனா நம்மளால வந்து சுயாட்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அத நோக்கி அவங்க போனாங்க. சோ இதெல்லாம் வந்து இது வந்து பெரிய உலகம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு 2 பேர் 3 பேர் சார்ந்தது கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் சார்ந்தது. சோ அப்போ அவர் வந்து மத்தவங்களோட உந்துதல்னாலயோ, மத்தவங்கனால முடியும் முடியும்னு சொல்றதுனால வந்து அவரு பண்ணியிருந்தாருன்னா, இவ்ளோ காலங்கள் வந்து தொடர்ச்சியா பண்ண முடியாது. அது அவர் குணமா இருக்க போய் தான் அவர்னால தொடர்ச்சியா பண்ண முடியுது. மத்தவங்களையும் ஈர்க்க முடியுது. சோ இதுதான் வந்து டிஸ்போசிஷனல் ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. குணத்திலேயே வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிமிசம் அஸ் அன் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல் அப்படின்னா, இது மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங்ல யூஸ் பண்ணுவோம். இந்த பயனாளிகள் வராங்க அப்படின்னா, கவுன்சிலிங் செஷன்ஸ்ல இந்த கிளையண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்களோட வாழ்க்கை வந்து இருண்டு போச்சு. இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தான் வந்து உட்காருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கைய வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்? நம்பிக்கை உள்ள சிந்தனைய நம்ம எப்படி வாழ்க்கையில அ ப பயன்படுத்தலாம்? நம்ம எப்படி வாழ்க்கையில கொண்டு வரலாம்? அப்படின்றத சொல்லிக் குடுப்போம். சொல்லிக் குடுக்குறது மூலியமா அவங்க வாழ்க்கையில அத வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப மத்தவங்க மூலியமா கிடைக்கும்போது அது வந்து ஒரு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைலா மாறுது. சோ அதுக்கப்புறம் இதோட தமிழாக்கம் தான் இது. அதுக்கப்புறம் பெசிமிஸ்டிக் ஆட்டிட்யூட், ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிட்யூட்னு இந்த பிக்சர்ல 2 விதமா குடுத்திருக்காங்க. இந்த நம்பிக்கை சார்ந்த சிந்தனையோட அப்படியே ஆப்போசிட் அப்படியே ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் தான் வந்து பெசிமிஸ்டிக். வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையிலே பார்க்கிறது. எது எடுத்தாலுமே வந்து இல்ல இது சரி வராது. இது என்னால பண்ண முடியாது. இந்த விஷயம் பண்ணா நான் தோத்து போயிருவேன். இந்த விஷயம் பண்ணா எங்க குடும்பம் வந்து இன்னும் கீழ போயிரும். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து பெசிமிஸ்டிக் ஆட்டிட்யூட்னு சொல்லுவோம். பெசிமிஸ்டிக் அதாவது எதிர்மறையான சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிமிசம்ன்றது வந்து நேர்மறையான சிந்தனை. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. ஏதோ ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க எப்படி அத யோசிப்பாங்க அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் நடக்கும். இந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயம் என் வாழ்க்கைய விட்டே போகாது அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையோட முழு நேரத்துக்குமே, முழு காலத்துக்குமே அந்த அந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்த அப்ளை பண்ணிருவாங்க. இனி வாழ்க்கை மாறவே மாறாது. இந்த கஷ்டம் என் கூடயே தான் இருக்க போகுது அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. இதே இது நேர்மறை சிந்தனை உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்பதான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. இது நம்ம வந்து முடிக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை நம்ம கூட இருக்கும். இத வந்து என் வாழ்க்கை ஃபுல்லா வரப்போறது கிடையாது. இந்த பிரச்சனை நான் எப்படி முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நான் போலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெம்பரரி அதாவது சும்மா தற்காலிகமா இந்த தற்காலிகமான ஒரு பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. அந்த மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்த. பட் ஆனா வந்து எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க வந்து இதுதான் நிரந்தரம். வாழ்க்கையில இந்த பிரச்சனை போவே போகாது அப்படின்ற மாரி பார்க்க ஆரம்பிப்பாங்க.
அதுக்கடுத்து வந்து பெர்வாசிவ்னு சொல்றாங்க. பெர்வாசிவ்னா வந்து எல்லா எல்லா விதமான இது வாழ்க்கை அமைப்பிலுமே வந்து இந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்த அப்ளை பண்ணிருவாங்க. அது தொழில்லயா இருக்கட்டும், இல்ல குடும்பத்திலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணிருவாங்க. ஒரு சில பேர் வந்து தொழில்ல பிரச்சனையா, அத வந்து குடும்பத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க வந்து நேர்மறை சிந்தனை உள்ளவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில இருக்க கஷ்டத்த கொண்டு வந்து வீட்ல போடுவாங்க. வீட்ல இருக்க கஷ்டத்த கொண்டு வந்து வெளியில போடுவாங்க. மொத்தமாவே அவங்க லைஃப் ஃபுல்லாவே எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, அங்க ஃபுல்லா வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என் வாழ்க்கை இந்த மாரி ஒரு கஷ்டங்க நிறைஞ்சதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதே இது எதிர்மறை சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலையில தான் பிரச்சனை. அத வந்து நான் வேலையை சார்ந்து யோசிக்கும்போது அத நான் சரிப்படுத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து அவங்க மாத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆ ஆ எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் தவறுதலா நடக்குது அப்படின்னா, அது வந்து தன்னால தான் நடக்குது. தான் தான் காரணம். எனக்கு அந்த விஷயத்துல வந்து கெப்பாசிட்டி இல்லாதனால, எனக்கு அந்த விஷயத்துல திறமை இல்லாதனால, என் வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறுதலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது நம்மனாலதான்றது அர்த்தம் கிடையாது. அது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயமா இருக்கலாம். இல்ல அடுத்தவங்க வந்து நமக்கு ஏற்படுத்தின ஒரு கஷ்டமா கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம பொறுப்பாகணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் காரணம். இந்த விஷயம் நடக்குதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு தன் மேல ஒரு பழிய சுமத்திப்பாங்க. அதே இது ஆப்டிமிசம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது என்னால கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்ததுனால தான் வந்து இப்படி விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில இல்ல வேலைய சார்ந்த ஒரு இடத்துலயே வந்திருக்கு. இத நம்ம சரிப்படுத்திடலாம். நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்ற மாரி கொண்டு வருவாங்க. பட் ஆனா உங்களுக்கு நீங்க யோசிக்கலாம். நம்ம மேல தப்பு இல்லன்ட்டு தப்பா இருக்கிற விஷயத்தையும் யோசிச்சா அது தப்பு தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த இடத்துல எல்லா இடத்தையுமே வந்து நம்ம மேலேயே பழி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட அந்த செல்ஃப் எஸ்டீம்னா வந்து தன்னுடைய தகுதின்னு ஒரு அமைப்பு ஒண்ணு வச்சிருப்போம். நம்ம எல்லாருமே நமக்குள்ள வச்சிருப்போம். தன்னுடைய தகுதினா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து குறைஞ்சுட்டே இருக்கும். அது வந்து குறைஞ்சிரும். நம்ம வந்து நம்ம மேல பழி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம எதுக்குமே லாயக்கு இல்ல. நம்ம இந்த உலகத்துல திறமை அற்றவர். மத்தவங்க எல்லாருமே திறமைசாலி அப்படின்ற ஒரு பிம்பத்த அது உருவாக்கிரும். அத அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம இப்படி யோசிங்க. உங்க மேல பழி எடுத்துக்கிறாம, பழி வந்து மற்ற விஷயங்கள்னால வந்துச்சுன்னு யோசிங்க அப்படின்னு சொல்றது. இப்படி யோசிக்கிறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, தன் மேல பழி வந்துருச்சுன்னு யோசிச்சாங்கன்னா, ஆ அவங்கனால அடுத்து யோசிக்க முடியாது. அடுத்து என்ன மாரி விஷயத்துல நம்ம இதுலருந்து வெளிய வரலான்றத யோசிக்க முடியாது. இதே இது மற்ற விஷயங்கள்னால தான் வந்து இது நடந்துச்சு அப்டின்னா, அந்த விஷயத்த அவங்களால மாற்ற முடியும். தன் மேல பழி போட்டாங்க அப்டின்னா, நம்ம அதிலயே டவுன் ஆக்கி உட்காந்துருவோம். இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து, நம்ம வந்து வெளிப்புற சூழல வந்து நம்ம காரணிகளா வந்து மன அழுத்தம் சார்ந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்பிக்கை, ஹோப்ன்னு சொல்லுவோம். நம்பிக்கைன்னா என்ன அப்டின்னா, ஒரு இலக்கு சார்ந்த ஒரு சிந்தனை. அ சும்மா வந்து எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கும் போது தான், அதுல நம்ம ஒரு நம்பிக்கைய போடுவோம். இல்ல என்னோட குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போணும் அப்டின்னா, நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும் அப்டின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கைய வைப்போம். இது வந்து 2 விதமா வந்து யோசிப்போம் அப்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்வே திங்கிங் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதைகள் சார்ந்த சிந்தனை அப்டின்னு சொல்லுவாங்க. பாதைகள் சார்ந்த சிந்தனை அப்டின்னா, என்னோட இலக்கு இப்டி இருக்கு. அந்த இலக்க நான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு கட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா, அத எப்படி நான் கட்டப் போறேன்? அதுக்கு நான் எப்படி என்னோட சேமிப்ப தொடங்க போறேன்? எப்படி நான் சம்பாதிக்கிறத வந்து இன்னும் கூட்டப் போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பாதைகள தீர்மானிக்கிறோம் இல்லையா? அந்த இலக்க நோக்கி பயணிக்கிறதுக்கு, அதுதான் வந்து பாதைகள் சார்ந்த சிந்தனைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏஜென்சி சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். ஏஜென்சி சிந்தனைனா என்ன அப்படின்னா, பாதைகள் சார்ந்த சிந்தனையில ஏதோ ஒரு பாதைய நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். தேர்ந்தெடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பாதையில வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணா நம்மளால வந்து சீக்கிரம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு உந்துதலோட வந்து அந்த பாதைய வந்து அடுத்தடுத்த படிகளை ஏறுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து ஏஜென்சி திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்வே திங்கிங் அப்படின்னா, எந்தெந்த வழியில நம்ம இலக்கை அடையலாம் அப்படின்றத தீர்மானிப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஏஜென்சி திங்கிங் அப்படின்னா, ஒரு பாதைய தீர்மானிச்சு, அந்த பாதையில இருக்க படிக்கட்டுகள நம்ம எப்படி கடக்க போறோம்? அடுத்தடுத்து அந்த பாதையில எப்படி அந்த 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 பாதையில இருக்க ஏணிய நம்ம எப்படி ஏறப் போறோம்? அந்த பாதைய அவங்க ஏணியா பார்த்துட்டு, ஒவ்வொரு ஏணியா நம்ம எப்படி ஏறப் போறோம் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ ஒரு பாதைய தீர்மானிச்சுட்டு, அது நோக்கி மேல மேல பயணிக்கிறது ஏஜென்சி திங்கிங்.
அதுக்கப்புறம் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிலியன்ஸ்னா வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழல் நடந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். இப்போ வந்து ஒரு கோவிட்னால வந்து அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அம்மாவோ, அப்பாவோ இல்ல குழந்தைகள் இறந்துட்டாங்க, அம்மா, அப்பா இருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ரொம்ப துக்கம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த குடும்பத்துல இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படியே வந்து உடைஞ்சு போய் உட்காந்துராம, இந்த ஒரு இழப்பு நடந்துருச்சு. சரி ஓகே. நம்ம குடும்பத்துக்கு அப்ப அந்த இறந்தவங்களோட பங்கையும் நம்ம சேர்த்து அளிக்கணும். அப்ப அவங்களோட உழைப்பையும் நம்ம சேர்த்து குடுக்கணும். அவங்க குடுத்த சந்தோஷத்தையும் நம்ம அந்த குடும்பத்துக்கு சேர்த்து குடுக்கணும். அவங்க சந்தோஷத்த எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இல்லாம, இனி நம்ம இருக்கிற ஆட்கள நம்ம எப்படி சந்தோஷமா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலருந்து சீக்கிரம் மீண்டு வர ஒரு சக்தி தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பாதிப்புக்குரிய சூழ்நிலை வருது அப்படின்னா, அந்த சூழ்நிலையில இருந்து எந்த அளவுக்கு அவங்களால ஃபாஸ்ட்டா வெளிய வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்ப லீட் பண்ண முடியுதோ, அது ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதுல இதுல வந்து நெறைய இதுக்கான சார்ந்த காரணிகள் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஆப்டிமிஸ்டிக். இதுக்கு ரெசிலியன்ஸ்க்கு மெயினா இருக்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நேர்மறையான சிந்தனைகள சிந்திக்கிறது. முடியும். இந்த விஷயத்த என்னால மீண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா அவங்களால வெளிய வர முடியும். அதுக்கப்புறம் நம்பிக்கையா இருக்கிறது. கண்டிப்பா முடியும்ன்றத யோசிக்கிறது. கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் பிளானிங் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னா, எதிர்காலத்த குறிச்சு அவங்க வந்து சிந்தனையும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணி வைக்கிறது. அவங்களோட கோல வந்து பிளான் பண்ணி வைக்கிறது. இது என்ன அப்படின்னா, அ இப்ப நம்ம நடக்கிற விஷயத்தவே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம். பட் ஆனா நம்ம வந்து ஃபியூச்சரா வந்து இது ஓகே 10 வருஷம் கழிச்சு நம்ம குடும்பம் எப்படி இருக்க போகுது? இவங்க இல்ல அது அது கடந்துருச்சு. இனிமேல் நம்ம குடும்பம் எப்படி இருக்க போகுது? அப்ப யாரு காப்பாத்த போறா? அந்த விஷயத்த நம்ம யோசிக்கும்போது, நம்மனால வந்து இந்த ஒரு அந்த ஒரு இழப்புல இருந்து நம்மளால சீக்கிரம் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அ அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ்னா வந்து நினைவாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இதுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு டெட்லைன் குடுத்துருக்காங்க. இல்ல எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. எக்ஸாமுக்கு ஒரு 2, 3 நாள் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதையாவது தேவையில்லாத விஷயத்த யோசிப்போம். இல்ல புக்க தூக்கி படிக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரெண்டோட சண்டை போட்டது ஞாபகம் வரும். இல்ல ஸ்கூல்ல வேற ஏதாவது நடந்தது ஞாபகம் வரும். இந்த மாரி சிந்தனைகள் வந்து சிதற விட்டுட்டே இருப்போம். இங்க மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த நிலையில என்னோட பிரீத் எப்படி இருக்கு? இந்த நிலையில நான் எத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? இப்போ இந்த நொடி நான் வந்து எந்த விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சோ அப்போ நான் எதை யோசிக்கிறேன்? என்னோட சிந்தனை என்ன? என்னோட உணர்ச்சி என்ன? என்னோட செயல் என்ன? இது எல்லாமே இந்த நொடி, இந்த பொழுதுல பார்க்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். லிவிங் இன் த மொமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த தருணத்துல வாழ்வது. ஃபியூச்சர பத்தி நீ யோசிக்காத. நடந்து முடிஞ்சத பத்தி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்றது தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து மீண்டு வரதுக்கான ஒரு டெக்னிக் தான். சில பேருக்கு வந்து ஃபியூச்சர யோசிக்கவே முடியாது. ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல உட்கார்ந்துட்டு, நான் வந்து நல்லா நல்லா சம்பாதிப்பேன், நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆளா மாறுவேன், நல்ல ஒரு வேலையில பெரிய இடத்துல உட்கார ஒரு ஆளா மாறுவேன்ட்டு அவங்களால யோசிக்க முடியாது. அது ரொம்ப ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுல இருந்து வெளிய வரதுக்கே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத யோசிங்க. நடந்து முடிஞ்ச ஒரு ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தையோ, இல்ல கஷ்டம் தரக்கூடிய சம்பவத்தையோ யோசிக்காதீங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அத யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட சிந்தனைய மாத்துறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மனால வந்து அவங்களோட கஷ்டத்த குறைக்க முடியும். சோ குறைச்சுட்டே வந்து இப்ப என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்? இல்ல இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும்? இன்னைக்கு என்ன படிக்கணும்? சோ இந்த மாரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. யோசிக்க ஆரம்பிக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கைய பத்தின சிந்தனை வந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் கோல்ஸையும் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றது. அதுக்கப்புறம் இதுல என்ன நெறைய வந்து அம்சங்கள் இருக்கு. என்னென்ன அம்சங்கள் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜட்ஜிங்கா இருக்கணும் அப்டின்னா, நம்ம இப்ப யோசிக்கிறோம், இப்ப இருக்கிற நிலைமை நம்ம யோசிக்கிறோம் அப்டின்னும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், பழையபடி பழைய விஷயத்த தான் நம்ம யோசிப்போம். நான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கையில வந்து ஒரு கம்மி காசோட நான் உட்கார்ந்திருக்கேன். ஆனா என்னோட இலக்கு வந்து அவ்ளோ பெரிய வீடு கட்டணும்ன்றது. ஆனா நான் வந்து கம்மி காசோட உட்கார்ந்திருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? இதனால தான் எனக்கு அது நடந்துச்சு. அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து அந்த பழைய விஷயத்தவே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப இருக்க அந்த நொடிய யோசிக்கிறீங்க அப்டின்னா, அந்த நொடிய நீங்க வந்து அ அ ஜட்ஜ் பண்ணாதீங்க. அத வந்து இப்படித்தான் அப்டின்னு கணக்கிடாதீங்க. அதுபடியே நீங்க போங்க அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி நம்ம வந்து மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து யோகா அதெல்லாம் பண்ணணும் அப்டின்னா, முதல்ல நம்ம வந்து மூச்சு பயிற்சிய தான் எடுக்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே இருக்கும். மூச்ச நீங்க கவனிங்க. அதுக்கப்புறம் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இதுக்கு எல்லாம் அடிப்படை என்ன அப்டின்னா, பொறுமை தான். பொறுமையா இருந்தா மட்டும் தான் நம்ம சிந்தனைய வந்து கட்டுப்படுத்த முடியும். பொறுமை இல்ல அப்டின்னா, நம்மளோட சிந்தனை வந்து சிதறி தான் போகும். அங்கங்க போய்க்கிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் ட்ரஸ்ட், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை என்ன எதனால வைக்கணும் அப்படின்னா, இப்ப நடக்கிற சூழ்நிலை எனக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கு. ஓகே, இனிமேலும் சந்தோஷம் தரக்கூடியதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையை வைக்கணும். ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையை நம்ம வந்து நமக்குள்ள வந்து புகுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இல்லாம, எனக்கு இந்த இந்த ஓரளவுக்கு இதுல நான் நாலேட்ஜ் இருக்கு. பட் இன்னும் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இந்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்ற ஒரு மனநிலை வந்துருச்சுனாலே, நம்மளால நிறைய விஷயத்த இந்த உலகத்துல வந்து அப்சர்வ் பண்ண முடியும், கவனிக்க முடியும். நமக்குள்ள அத வந்து உள்வாங்கிக்க முடியும். சோ அப்ப உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அறிவு நல்லா வளர்ந்துரும். அறிவு இருந்துச்சுனாலே நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா வந்துரும். அதுக்கப்புறம் ஆன்மீகமும் வாழ்க்கையின் அர்த்தமும்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீகமும் எப்படி வாழ்க்கையும் வரும் அப்படின்னா, ஆன்மீகம்ன்றது வந்து இங்க நம்ம வந்து ரிலிஜியன் சார்ந்து நம்ம பேச போறது கிடையாது. ஒவ்வொரு சமூகம் இருக்கும் இல்லையா? சோ அந்த சமூகம் சார்ந்து நம்ம பேச போறது கிடையாது. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டினா அது வந்து ஒரு நம்மள மீறி ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத நோக்கி போறது. அதாவது அந்த சக்தி வந்து நாம தான் நினைக்கிறது. நம்மளே வந்து நம்மளோட அடுத்த படிகள்ல ஏறும்போது ஒவ்வொரு படியிலயும் வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆயிட்டே தான் போகும். சோ அந்த கடைசி டெவலப்மெண்ட் தான் வந்து நான் எதுவும் பண்ணல, இந்த உலகத்துல இருக்க ஏதோ என்ன தாண்டி அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம செயல்படுறதா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புனிதத்தை தேடுதல். அதாவது இந்த உலகத்துல வந்து மத்தவங்களோட சண்டை போட்டுட்டு, கோவப்பட்டுட்டு, வெறுப்புணர்வை காமிச்சுக்கிட்டு, அருவருப்புணர்வை காமிச்சுக்கிட்டு, இல்ல ரொம்ப வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துல இருந்து விடுபட்டு, தான் யாரு, என்னோட இந்த இந்த பிறவிக்கான பயன் என்ன, எதுக்காக நான் பிறந்தேன், அதை நோக்கி போறதுதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா, மன ஆரோக்கியத்தின் வந்து நேர்மறையான தாக்கமா தான் இருக்கும். இது வந்து அந்த ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வழிகாட்டியா தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும். சோ அப்போ இது கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு வேரியபிள் தான். இது யார் கொடுத்தா அப்படின்னா, விக்டர் பிராங்கிள் அப்படின்றவர் தான் இதை கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு புக் எழுதியிருப்பாரு. த மேன் சர்ச் ஃபார் மீனிங்ன்ற புக் எழுதியிருப்பாரு. த மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு. இது எப்ப எழுதினாரு அப்படின்னா, அவர் வந்து ஹிட்லரோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அவர் ஒரு பிணை கைதியா இருந்தவர். அந்த கூட்டத்தோட கூட்டமா இவரும் ஒரு ஆளு. இவர் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி சைடு இருக்கிற ஒரு பர்சன். சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா மொத்தமா கும்பலா போய் ஒரு ரூம்குள்ள அடைச்சு, அந்த ரூம்குள்ள பாய்சனஸ் கேஸ வந்து வெளியிடுவாங்க. அதாவது நச்சு தன்மை வாய்ந்த ஒரு புகையை வந்து விட்டு எல்லாத்தையும் அட் அ டைம்ல கொண்டு வருவாங்க. ஒரு 100, 200 பேரை அட் அ டைம்ல கொண்டு வருவாங்க. சோ இது ஏன்னா இந்த கைதிகள்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. கொல்றதை தவிர்த்து என்ன பண்ணணும்னு தெரியல. சோ இப்படி பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ இவர் அந்த டைம்ல இந்த புக் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒவ்வொரு மனிதர்களா போய் செத்து பிணமா தூக்கி போடுற சமயத்துல கூட இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கான அர்த்தம் என்னன்றத அவர் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த ஒரு வாரத்திலேயே இல்ல 2 நாள்லயே அவரோட அந்த மரணம்ன்றது நெருங்கிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா, என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நான் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு அவர் வந்து ஒரு டைரி மாதிரி நோட் பண்ணிட்டே வந்திருக்காரு. சோ அப்போ இந்த விஷயம் நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிட்லர் இறந்து போயிடுறாரு. இவங்க எல்லாருமே வந்து அங்க விடுவிச்சிடுறாங்க. சோ அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு உங்க வாழ்க்கை நீங்க வாழ்றது மூலியமாவோ இல்ல உங்களை தாண்டி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்பி உங்க வாழ்க்கையை நீங்க லீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து சொல்லும் போதுதான் இந்த தியரியை அவர் வந்து உருவாக்குறாரு. ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்ன்ற ஒரு கான்செப்டவே அவர் கொண்டு வர்றாரு. அதாவது ஆன்மீகம் சார்ந்த மனநலம் அப்படின்றத கொண்டு வர்றாரு. சோ இவர் தான் வந்து இதுக்கு அடிக்கலே வந்து நாட்டினது விக்டர் பிராங்கிள்ன்றவர். இவரை வச்சுதான் இந்த புது பிரான்ச் ஆஃப் சைக்காலஜியே வந்து தோன்றுச்சு. அதுக்கப்புறம் ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது இல்ல நற்பேறு அப்படின்றது. ஹாப்பினஸ்ன்றது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பாசிட்டிவ் இமோஷனல் ஸ்டேட் தான். நம்ம வந்து பல்வேறு உணர்ச்சிகள்ல வந்து ஒரு நேர்மறையான ஒரு உணர்ச்சி வந்து ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து 2 விதமா இருக்கும் இந்த ஹாப்பினஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹெடோனிக் ஹாப்பினஸ், யூடைமோனிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். ஹெடோனிக் அப்படின்னா இன்பத்துக்குரிய நற்பேறு அப்படின்னு சொல்லுவோம். ஹெடோனிக்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த விஷயத்த வாங்குறது மூலியமா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? ஒரு பொருளை வச்சோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வச்சோ எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இந்த உலகத்துல இருக்க விஷயத்த வச்சு. சோ அப்படி கிடைக்கும்போது, அந்த பொருளை நான் வாங்கும்போது, இல்ல அது எனக்கு மற்றவங்க மூலியமா கிடைக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது வந்து ஹெடோனிக் ஹாப்பினஸ். அது அந்த சந்தோஷம் வந்து என்னை சார்ந்ததா இருக்காது. அந்த பொருள் சார்ந்ததா இருக்கும். அந்த விஷயம் சார்ந்ததா இருக்கும். அதுதான் வந்து ஹெடோனிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து யூடைமோனிக் ஹாப்பினஸ் இருக்கும்.
யூடைமோனிக் ஹாப்பினஸ்ன்றா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நம்மளோட சந்தோஷம் இருக்காது. பொதுவாவே வந்து என்னோட வாழ்க்கையில என்னோட உறவுகள் இருக்கிறது சந்தோஷம். நான் வந்து என்னோட அ பழைய திறமைய தாண்டி புது திறமைய வந்து நான் கத்துக்கிட்டு, அதுல நான் வளர்ச்சி பெறுறேன். அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்து இருக்கும். தன்னோட முன்னேற்றம் சார்ந்து இருக்கிற ஒரு சந்தோஷம் தான் வந்து யூடைமோனிக் சந்தோஷம். அ இத இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொருள் சார்ந்தோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் சார்ந்தோ மற்றவர்களை சார்ந்து இருக்காது. அதான் யூடைமோனிக். இந்த ஹெடோனிக்ல வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்மறையான சிந்தனைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல வந்து சோகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அ நம்ம வந்து முக்காவாசி நேரம் வந்து இந்த ஹெடோனிக் ஹாப்பினஸ்ல தான் இருக்கோம். எனக்கு இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும். இது இருந்தா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். சோ அப்போ இது வந்து இப்ப எல்லா விதமான வாழ்க்கை சூழலையுமே வந்து இது பொருந்தும். இந்த ஒரு ஹிடோனிக்ன்றது வந்து எல்லாருமே எல்லா விதமான வாழ்க்கை சூழலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாரி இது குளோபல் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்றாங்க. உலகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை திருப்தின்னு சொல்லும்போது, அதுல முதலாவதா வந்து இந்த ஹெடோனிக் ஹாப்பினஸ் இருந்தா தான் வாழ்க்கை எனக்கு திருப்தியா இருக்குன்னே சொல்றாங்க. இந்த ஹெடோனிக் ஹாப்பினஸ் இல்ல அப்டின்னா, வாழ்க்கை திருப்தின்னு சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க அப்டின்னு சொல்றாங்க. சோ யுடைமணிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி, இதுல வந்து ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு தன்னாட்சி உணர்வு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்து என்னோட சந்தோஷம் இல்ல. நான் பொதுவாவே சந்தோஷமா தான் இருப்பேன். என்னோட வாழ்க்கை வந்து இப்படி இன்னைக்கு வந்து நான் சாப்பிடுறது எனக்கு சந்தோஷம். அது சாப்பாடு எனக்கு கிடைச்சது சந்தோஷம். நான் நல்லா பேசுறது சந்தோஷம். எனக்கு கை, கால் இருக்கு. மற்றவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு குறைகளோட கூட பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நலம் இருக்கு. அதனால எனக்கு சந்தோஷம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க வந்து சந்தோஷமா கருதுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அர்த்தம், அதுக்கப்புறம் நோக்கம் பற்றிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு ஒரு இலக்கு இருக்கும். இலக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வேலை வேணும், என்னோட ப்ரமோஷன் வேணும், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இந்த மாரியான இலக்கு இல்லாம, ஒரு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இலக்கா இருக்கும். அதாவது இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும். நான் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதுல மக்களுக்கு நான் நெறைய உதவி பண்ணணும். அத பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? சோ இந்த மாரி சந்தோஷப்படுறத வந்து யூடயமனிகள்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அதாவது சமூக பங்களிப்பு அதிகமா இருக்கும். இந்த மாரி மனிதர்கள், இந்த மாரி சந்தோஷப்படக்கூடிய மனிதர்களோட சமூக பங்களிப்புன்றது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நமக்கு பெர்சனல் குரோத் குடுக்கும். அதே மாரி செல்ஃப் அக்செப்டன்ஸ் குடுக்கும். நம்மள நாமளே முன்னேற்றிக்கிறதுக்கு பெர்சனல் குரோத்ன்றது வந்து நம்மளோட தொழில் முன்னேற்றமோ, நம்மளோட கல்வி முன்னேற்றமோ கிடையாது. தன்னோட சுயம் சார்ந்த ஒரு முன்னேற்றமா இருக்கும். தன்னோட பெர்சனாலிட்டி சார்ந்த ஒரு முன்னேற்றமா இருக்கும். அதே மாரி நம்மள வந்து முழுமையா நம்ம வந்து ஏத்துக்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து எப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதே வந்து நமக்கு ஒரு உணர்வு வந்துரும். நான் இப்படித்தான், நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சுய அறிவையும், சுய ஈர்ப்பையும் நமக்கு ஏற்படுத்தும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். யுடைமோனிக் ஹாப்பினஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்டின்னா, பில்கேட்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து அவங்க கிட்ட நெறைய வந்து பணம் இருந்தது. இது வந்து அவர் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ அவர்கிட்ட நெறைய பணம் இருக்கு. பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம்ன்றது எனக்கு இல்ல அப்டின்னு சொல்லும்போது நண்பர்கள் கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சோ பேசும்போது ஒரு நபர் சொன்னாராம் வந்து நல்லா வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழு. நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழு. வீட்ல இருக்க பழைய பொருளெல்லாம் எடுத்து போட்டு புதுசு புதுசா நல்ல ஒரு ஆடம்பரமான பொருளா வாங்கி வை. அத பார்த்து அதுல நீ வந்து அத உபயோகிக்கும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதையும் பண்ணாராம். சந்தோஷம் வரலையாம். அதுக்கப்புறம் வந்து வெளியில போ, 4 இடங்கள போய் பாரு. மத்த மத்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு இன்னொரு நண்பர் சொன்னாராம். சோ அதையும் பண்ணி பார்த்தாராம். அதுலயும் பெருசா சந்தோஷம் இல்லையா? வெளியில போய் இந்த வேர்ல்டு டூர் போறது, புதுசு புதுசா ஒரு இடத்த சுத்தி பார்க்கிறது, இது மூலியமாவும் அவங்களுக்கு சந்தோஷம் வரலையாம். அதுக்கப்புறம் வந்து 3வதா வந்து ஒரு நண்பர் வந்து எதார்த்தமா ஒரு நாள் வந்து கால் பண்ணி, இந்த மாரி ஒரு அனாதை இல்லம் இருக்கு. அதுல வந்து ஊனமுற்ற குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வீல் சேர் வாங்கி தரியா? அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. ஆ அந்த ஒரு நாள் வருது. அந்த நாள் உன்னோட பர்த்டே வருது இல்லையா? அதுக்கு நான் வந்து வீல் சேர் கூட வாங்கி குடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் காசு குடுத்துர்றேன். செக்ல கையெழுத்து போட்டு குடுத்துர்றேன். வீல் சேர் வந்து நீ வாங்கி குடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நண்பர் வந்து ஒத்துக்கலையாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ நேர்ல வந்து வாங்கி குடுத்தா வந்து குடு. நீ காசா வந்து என் மூலியமா நீ குடுக்கணும் அப்படின்னா, நீ உதவியே பண்ண வேண்டாம். அதுக்கு நான் வேற யார்ட்டயாவது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, பரவால்ல நான் நேர்ல வந்து குடுக்குறேன்னு சொல்லி குடுத்துருக்காரு. சோ அப்போ அந்த வீல் சேர் எல்லாம் வாங்கி குடுக்கும்போது, அந்த குழந்தைகள் கண்லயோ, அவங்க முகத்திலயோ ஏற்படக்கூடிய சந்தோஷத்த பார்த்து இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சாம். சோ அப்பதான் வந்து என்னோட வாழ்க்கையோட ஒரு சந்தோஷத்தவே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த ஒரு ஒரு அந்த இடத்துல வீல் சேர் வாங்கி குடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது, அந்த வீல் சேர்ல இருந்து ஒரு
குழந்தை வந்து இவரோட கையை பிடிச்சு இழுத்துச்சான், அவரோட ஷர்ட் பிடிச்சு இழுக்கும் போது என்ன என்ன பாப்பா இந்த மாதிரி கூப்பிடுறீ அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து உங்க முகத்தை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. எதுக்கு என் முகத்தை நீ வந்து நல்லா பார்க்கணும், எதுக்கு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு யோசிக்கும் போது எதுக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லியிருக்கு, இல்ல நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேன், சொர்க்கத்துல போகும்போது நீங்களும் அங்க சொர்க்கத்துலதான் கண்டிப்பா இருப்பீங்க, அப்போ உங்க நான் முகத்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் பேசணும்ல, அதுக்காக தான் உங்களை நான் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சோ இந்த ஒரு ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு அளவற்ற ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பில்கேட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார். சோ இதெல்லாம் தான் வந்து யூடேமோனிக் ஹாப்பினஸோட எக்ஸாம்பிள்ஸ். சோ அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அதாவது நன்றி உணர்வும் மன்னிப்பும் அப்படின்னு சொல்றது. நன்றி உணர்வு அப்படின்றது வந்து பல்வேறு விஷயங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையில நடக்குது. பட் ஆனா நம்ம நன்றி உணர்வோட மத்தவங்களுக்கு இருக்குமா, இல்ல நமக்கு நாமளே இருக்கமான்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அதுல முதலாவது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நன்றி உணர்வை நம்ம எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது, மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உபயோகிக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி அதை தெரிவிக்கிறது அப்படின்றதுதான் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா கருதுறாங்க. எதனால மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா, இதை பத்தின அறிவு நம்மளோட சமூகம் சார்ந்த ஒரு மனிதர்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ எப்படி நம்ம அதை வந்து கூட்டலாம், எப்படி இந்த ஒரு நம்பிக்கை உணர்வை நம்ம கூட வளர்க்கலாம் அப்படின்னா, முதலாவது 3 குட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடிவுல 3 விஷயங்கள் நமக்கு நடந்த ஏதோ ஒரு 3 நல்ல விஷயங்களை எழுதி வைப்பது. இதனால எனக்கு வாழ்க்கையில நான் பெருமிதமா அடைகிறேன், இந்த விஷயம் நடந்தனால நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், இந்த விஷயம் நடந்ததுனால நான் ரொம்ப வந்து திருப்தியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 3 விஷயம் டெய்லியும் அந்த நாள் முடிவுல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட வாழ்க்கை அந்த பேஜஸை புரட்டி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து நமக்கு உருவாகும். அதே மாதிரி நாய்க்கன் மெடிடேஷன் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு இந்த நாள் முடிவுல சந்தோஷம் கொடுக்குது, இந்த நாள் முடிவுல எழுதுவாங்க. இந்த நாள் முழுக்க எந்த ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுத்துச்சு, இந்த நாள்ல யாருக்கு நீங்க நல்லது பண்ணீங்க, அது ஒரு விஷயம். மூணாவது என்ன எழுதுவோம் அப்படின்னா, நம்மனால யாருக்காவது தீங்கு நடந்துச்சா அப்படின்றத, இந்த 3 விஷயத்தை எழுதுறதுதான் வந்து நாய்க்கன் மெடிடேஷன், தியானம்னு சொல்றது. சோ இது பண்றது மூலியமா நம்மளால நன்றி உணர்வை கூட்ட முடியும் நம்ம வாழ்க்கையில. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா மனநலத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு உணர்வு. மன்னிப்பு உணர்வு அப்படின்னா என்னன்னா, பிழை பொறுத்தல்னு சொல்லுவோம். மற்றவர்களோட தப்புகளை வந்து பொறுத்து மறந்துடுறது. அதுக்காண்டி வந்து மறுபடியும் அவங்களோட சேர்ந்து அந்த உறவை வந்து தொடரணும்ன்றது கிடையாது. அவங்க பண்ண தப்புக்கு வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவமா இருந்தோம் அப்படின்னா, அந்த உணர்ச்சி நமக்குள்ள இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்றது தெரியல. நம்ம கோவமா இருந்தோம், அவங்க மேல கோவமா இருக்கோமோ இல்ல யார் மேல கோவமா இருந்தாலோ அந்த உணர்ச்சி நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அப்போ ஒரு எதிர்மறையான ஒரு உணர்ச்சியை நமக்குள்ள மறுபடியும் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம உடல் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை அது தூண்டிவிடும். அது தூண்டும் போது மனநலம்ன்றது வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த விஷயத்த வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம மனநலத்தோட இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களோட பிள்ளைய நம்ம பொறுத்துக்கணும், இல்லையா மறந்துடணும், மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்மறை இணைப்பிலிருந்து விடுபடுதல். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன அருவருப்பு உணர்ச்சி இருக்கா, இல்ல கோபமான உணர்ச்சி இருக்கா, எந்த ஒரு உணர்ச்சி நீங்க அவங்கள சார்ந்து வச்சிருக்கீங்களோ அந்த உணர்ச்சியில இருந்து நீங்க விடுபடணும். அவங்க மேல கோவமா இருக்கா, கோவமா இல்லாத மாதிரி மாத்திரணும். நீ இது பண்ணிட்ட, அது உன்னோட போகட்டும், நான் இனிமேல் உன்னை பத்தி யோசிக்க போறது இல்ல, இல்ல உன்னை பத்தி உன் மேல வந்து நான் கோவமாவோ இல்ல வெறுப்புணர்வோட நான் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சியை நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து அவங்க நமக்கு பண்ண விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப யோசிக்கிறது, நமக்கு பண்ண ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறது மூலியமா நமக்கு அந்த உணர்ச்சியில நம்ம போய்கிட்டே தான் இருப்போம். இந்த விஷயத்துல நம்ம யோசிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பண்றது மூலியமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யார் நமக்கு வந்து துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம மனநலம் சார்ந்த ஒரு விஷயத்துல தள்ளி போய்கிட்டே இருப்போம். உடல் சார்ந்து நம்ம வந்து பக்கத்துல கூட அவங்களோட இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கலாம், இல்ல வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட பக்கத்து சீட்ல கூட உட்கார்ந்து இருக்கலாம். பட் ஆனா நம்ம சைக்கலாஜிக்கலா அவங்களோட ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அப்போ நாளை பின்ன அவங்கள பார்த்தாலும் அவங்கள பார்க்கும்போது யதார்த்தமா ஒரு புது மனிதர் அவங்களை பாக்குற மாதிரிதான் போமே தவிர்த்து அவங்க மேல கோவப்படுறதோ காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறதோ நமக்கு இருக்காது. சோ
இது இது இல்ல அப்படின்னா நமக்கு ஒரு மென்டல் பீஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு மன அமைதி மன நிறைவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வாறு உள்வாங்குவது அப்படின்னு சொல்றது. சோ இங்க வந்து இப்ப யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது பல்வேறு டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசு புதுசா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வருது. சிலர் சிலர் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அந்த ரோபோஸோட நம்ம எப்படி உரையாடணும், அவங்களை எப்படி நம்ம வந்து கையாளணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கத்துட்டு வந்துட்டே இருக்கோம். சோ இதுல நம்ம எப்படி சுயத்தை வெளிப்படுத்துறது, எப்படி ஒரு மனநலத்தை வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்னா, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்ப பயன்பாடுனாலே வந்து முதல்ல வர்றது வந்து சோசியல் மீடியா தான். ஸோ வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, இந்த மாதிரி ட்விட்டர், டிண்டர் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்துக்குள்ள வந்துருது. ஸோ அப்போ இந்த சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நம்மளை பத்தி நம்ம மத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோமோ அது ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு எப்படி தெரியணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படத்தையோ இல்ல ஒரு பொம்மை மாதிரி ஒரு உருவத்தையோ கொடுத்து, நான் இதுதான், என் பேர் இதுதான், இந்த மாதிரி நான் இந்த தொழில் பாக்குறேன், இந்த மாதிரி என்னோட குணங்கள், நான் பிறந்த தேதி இது, சோ இப்படி எல்லாம் நம்ம வந்து போட்டு நம்ம மற்றவங்களுக்கு நம்மளை பத்தி காமிச்சுக்கிறோம். சோ அப்போ அந்த சுயத்துல வந்து நீங்க யாருன்றத உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு காமிச்சீங்க அப்படின்னா அங்க ஒரு மனநலம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க யாருன்றத மாத்தி ஒரு 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 பாசிட்டிவான ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்க மனநலத்துக்கும் அது வந்து பிரச்சனையை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நமக்கு எதுக்கு மனநல பிரச்சனை அமையுது அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியானால நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸோ இல்ல ரிலேஷன்ஷிப்ஸோ வந்து ஃபார்ம் பண்றாங்க. சோ அப்போ நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த நண்பர்களை வந்து நீங்க எப்படி அவங்க கிட்ட காட்டுறீங்களோ, எந்த ஒரு உருவத்தை அவங்க கிட்ட நீங்க காட்டுறீங்களோ அதை வச்சுதான் அவங்க உங்ககிட்ட நண்பர் ஆகுறாங்களே தவிர்த்து நீங்க உண்மையிலே யாருன்றதை வச்சு நண்பர் ஆகல. அப்ப நீங்க சோசியல் மீடியால போடும்போது உங்களோட சுயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு, நான் எனக்கு இதுதான் வரும், மற்றவங்களுக்காண்டி என்ன நான் மாத்திக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காண்டி நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட சுயம் முழுசா அப்படியே வெளிப்படும். நீங்க எப்படி நேர்ல இருக்கீங்களோ அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் இருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது ஏற்படுற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கைக்கும் அது வந்து தொடர்ச்சி ஆகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரிதான் வந்து நம்மளோட சுயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த தொழில்நுட்பத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், கன்சர்ன்ஸ் அண்ட் கிரைசிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை, கவலைகள் மற்றும் நெருக்கடி அப்படின்னு சொல்றது. சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைனா இப்ப மோஸ்ட்லி எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கொரோனா தான் போயிட்டு இருக்கு. இந்த கோவிட்னால வந்து நிறைய வந்து உயிர் இழப்புகள் ஆச்சு. அதே மாதிரி பிசிக்கலா நமக்கு நிறைய வந்து சேதங்கள் ஏற்படுச்சு. இன்ன வரைக்கும் இப்ப உயிர் வாழ்றவங்க கூட சில பல அந்த கொரோனானால வந்து அந்த சுவாச கோளாறுகள் ஏற்பட்டவங்க இருக்காங்க. அதே மாதிரி குடல் சார்ந்து கோளாறுகள் ஏற்பட்டவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அதோட தாக்கத்தினால வந்து குன்றி போனவர்கள் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சடனா நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அது உலகத்தவே பாதிக்குது. நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம உடனே பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க வந்து நம்மள ஏதாவது தேத்துறோம்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ வந்து இந்த கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கு. தேத்துறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரோட வீட்லயுமே வந்து அந்த கஷ்டம் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம இருந்தோம். சோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வெல்பீங்க மாத்திக்கலாம் அப்படின்னா, நிறைய அந்த டைம்ல நியூஸ்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவிகள் வந்து நிறைய வந்து சண்டை போடுறாங்க, குழந்தைகள் வந்து அபியூஸ் பண்றாங்க, ரேப்ஸ் நிறைய நடக்குது, பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நியூஸ்ல நம்ம நிறைய பார்த்தோம். அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை வந்து குடும்ப வன்கொடுமை பண்றாங்க, அடிக்கிறாங்க, ரொம்ப வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னா, முழுக்க முழுக்க நாள் முழுக்க அவங்களோடயே இருக்காங்க. அதே மாதிரி காசுன்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. சாப்பாடுன்றது வந்து அது ரொம்ப வந்து அளவு கம்மியாயிருச்சு. நல்லா நினைச்சதை சாப்பிட முடியாது. போற இடத்துக்குலாம் வந்து நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒருத்தரை பாக்குற மனப்பான்மை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப பிடிக்காத ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது அங்க சண்டை சச்சரவுகள் ஏற்படுச்சு. அதே மாதிரி பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு சண்டை சச்சரவுகள்ல ஏற்பட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு ஒரே விஷயத்த பார்க்கறது மூலியமா நமக்கு ஏற்பட்ட வெறுப்புணர்வு தான் அதுக்கு காரணம். சோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி மனநல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு நேர்மறை சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபேமிலில பிராக்டிஸ் பண்ணலாம். குடும்பமா சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடுறதோ, இல்ல வாழ்க்கையில இன்ன வரைக்கும் அவங்க வந்து கடந்து வந்த இனிப்பான அனுபவங்கள்ல ஞாபகப்படுத்தி கொண்டு வர்றது, ஃபேமிலி போட்டோஸ் பாக்குறது, மேரேஜ் ஆல்பம்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நிறைய அச்சீவ் பண்ணதை பாக்குறது, இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து நேர்மறையான சிந்தனைகளை நம்ம விதைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராது. அதே
மாதிரி இந்த கோவிட் டைம்ல நிறைய என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்பம் எவ்வளவு முக்கியம்ன்றதையும் நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரி பணம் எவ்வளவு முக்கியம் இல்லன்றதையும் கத்துக்கிட்டோம். ஒரு சுற்றுச்சூழல் எவ்வளவு முக்கியம்ன்றதையும் கத்துக்கிட்டோம். மரம் வளர்க்கிறது, இல்ல மற்ற விஷயங்கள், ஆறுகள், அதுக்கப்புறம் வந்து கடல் பராமரிப்பு, இது எல்லாமே வந்து எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா கோவிட் மட்டும் கிடையாது, சுனாமி, புயல் எல்லாமே வந்து நம்மள வந்து தாக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்ல ஒரு மனிதனா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா இல்லாதனால, அது நம்மள எனிமியா பார்த்து நம்மள தாக்க ஆரம்பிக்குது. அதோட தாக்கம் வந்து நம்மளால தாங்க முடியாத ஒரு தாக்கமா இருக்கு. சோ அப்போ இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இயற்கையோட நம்ம ஒரு ஒன்றிணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, அதுவும் நம்மள நண்பனா பார்க்கும். நம்மளால ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்றது. சோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இத பிராக்டிஸ் பண்றது மூலியமா நம்மளால வந்து மனநலத்த வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோகமயம் ஆக்குதல் அப்படின்னு சொல்றது. குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்னா, பல்வேறு உலகத்துல தயாரிக்கிற விஷயம் கூட வந்து நம்ம நாட்டுல இன்றைய நிலைமைக்கு வாங்க முடியும். அதுதான் வந்து குளோபலைசேஷன்னு சொல்றது. சோ இது வந்து நமக்கு எப்படி ஒத்து வருது அப்படின்னா, நம்ம வந்து பொருள மட்டும் வாங்குறது இல்ல, அவங்களோட கலாச்சாரத்தையும் சேர்த்து நம்ம வாங்குறோம். கலாச்சாரத்த சேர்த்து வாங்குறோம்ன்ற எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், வேலைக்கு வெளி இடத்துக்கு போறோம். இங்க இருக்க இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்களோட கம்பெனி இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. சோ அப்ப வேலை ஆட்கள வந்து அவங்க நெனச்ச இடத்துக்கு அனுப்பலாம். அது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து சேர்ந்து வாழணும். அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கிறணும். அந்த இடத்துல இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏத்த மாரி நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி நடந்தா தான் அந்த இடத்துல நம்மளால வாழ முடியும். இல்ல அப்படின்னா நமக்கு வாழ்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாயிரும். சோ அப்போ இந்த குளோபலைசேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மற்ற கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அது வந்து அமைஞ்சுச்சு. அதே மாதிரி மற்ற நாடுகள்ல என்ன மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களோட மனநலத்துக்கோ இல்ல மக்களோட உடல் நலத்துக்கோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது உலகம் சார்ந்த ஒரு செய்தியா பேசப்படும். பேசப்படும் போது ஒரு சில நாடுகள்ல அந்த விஷயம் பண்ணல அப்படின்னாலுமே அவங்கள பார்த்து இவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்ப நம்ம ஒரு மனநலத்தை வந்து உலகம் சார்ந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம சைக்காலஜி இது எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான். அந்த சைடு உருவானதுதான். யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம இங்கே உருவானது. பட் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ், கார்ல் ராஜர்ஸ், ஃப்ராய்டு, இவங்க எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்க தான். சோ அப்போ எப்படி நம்ம அந்த கான்செப்டை இங்க படிக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகமயமாக்குறதுனாலதான் வந்து நம்ம படிக்க முடியுது. ஏன்னா அவங்க அங்க பிராக்டிஸ் பண்ணது முக்கியமானது. அந்த மனித சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம்னு கருதுனால நம்ம இங்க வரைக்கும் கொண்டு வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட யோகா, மெடிடேஷன் இது எல்லாமே வந்து உலக நாடுகள் பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்து மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உடல் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் நம்மளால நல்லா இருக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால நல்லபடியா வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுனால யோகாவை மற்ற நாடுகள்ல இருக்கிறவங்களும் பிராக்டிஸ் பண்றாங்க கத்துக்கிட்டு. இது எதனால அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த ஒரு விஷயம்னாலதான். சோ அப்போ பாசிட்டிவா நேர்மறையான வந்து சிந்தனைகளையும் அதுக்கப்புறம் செயல்களையும் நம்ம உற்று கவனிக்கிறது மூலியமா நம்மளாலையும் அந்த சிந்தனைகளையும் செயல்களையும் நேர்மறையா வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்றது, இது வந்து கலாச்சார பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோபலைசேஷனால வந்த ஒரு விஷயம் தான் இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி. அதே இது வந்து பல்வேறு நாடுகளுக்குள்ள ஏற்படுறது. பட் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு பன்முகத்தன்மை இருக்கும், ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். சோ நம்ம எல்லாம் சேர்ந்துதான் வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. மொத்தமா இந்தியான்னு கூடி வரும்போது ஒரு உலக நாட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி போறோம் அப்படின்னா ஒவ்வொரு இப்ப நம்ம இந்தியாலே வந்து சவுத் ரீஜன்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நார்த்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட்ல எப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றத ஒரு தெளிவா ஒரு உணர்ந்து அவங்களோட உணர்ச்சியை உள்வாங்கினா தான் நம்ம இந்தியா அப்படின்னு வெளியில போய் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நான் இந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன், இதை மட்டும் தான் நான் எடுத்துட்டு போவேன், என்னோட ஸ்டேட்டோட கலாச்சாரத்தை மட்டும் தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னா நம்மளால வந்து கண்டிப்பா நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணவே முடியாது. சோ அப்போ இங்க கலாச்சாரம் சார்ந்த பன்முகத்தன்மைன்னு சொல்லும் போது நம்மளோட நாட்டிலே பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு. அதை நம்ம அறிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட கலாச்சாரத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கலாச்சாரமும் வந்து வேறுபடும். அவங்களுக்கு அது சார்ந்த உணர்வுகள் அதிகமா இருக்கும். அப்ப அவங்களோட உணர்வுகளை கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க கலாச்சாரத்தை நம்ம வந்து தப்பா பேசக்கூடாது. சோ அப்போ அந்த மதிப்புணர்வுன்றது கண்டிப்பா வந்து மேலோங்கி இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட கலாச்சாரத்தை நம்ம வந்து ஏத்துக்கிறது மூலியமாவோ இல்ல நம்மளோட கலாச்சாரத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலியமாவோ எந்த ஒரு தவறுதலான விஷயமும் நடக்க போறது இல்ல. சோ அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இதுதான் நாங்க
நாங்க பழக்க வழக்கம், இதுதான் வந்து எங்க பழக்க வழக்கம் இப்படின்னு சொல்றது மூலியமா நம்ம வந்து அவங்கள பத்தி ஒருத்தர் புரிஞ்சுட்டு அவங்களோட கலாச்சாரம் சார்ந்து அவங்களையும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சோ மத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நம்மள சுத்தி இருக்கிற இடங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வந்து மனநலத்த கண்டிப்பா நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இது ஃபுல்லா வந்து பிளாக் 4 ஓட கன்டென்ட். சோ இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாரி பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மனநலம் மற்றும் நல்வாழ்வு. மனநலம் மற்றும் நல்வாழ்வு இருக்கணும்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுயம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம வந்து யோசிக்க கூடாது. நம்மளோட கோல்ஸ நோக்கி போணும். ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அந்த விஷயத்த எப்படி சரி செய்றதுன்னு யோசிக்கணும். அதுலருந்து நம்ம ஓடணும்னு யோசிக்க கூடாது. இல்ல இது இப்படித்தான் இனி மாறாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துறக் கூடாது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளோட மனநலத்த பாதிக்குது அப்படின்னா, சுயம் சார்ந்த விஷயம். சுயம் சார்ந்த விஷயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிந்தனைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட உணர்ச்சிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட அ அ இது பிஹேவியர்ஸ் அதாவது நம்மளோட நடத்தைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்பர்சனல் ஃபேக்டர்ஸ் அதாவது மற்ற உறவுகளோட நம்ம எப்படி உரையாடி கொண்டிருக்கிறோம். அவங்களோட உணர்ச்சிகள நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம். நம்ம உணர்ச்சிய எப்படி அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். மனநலத்த நல்லபடியா மெயின்டெயின் பண்ண முடியும். இது 3மே சரியா நம்மளால வந்து பாத்துக்க முடியல அப்படின்னா, நமக்கு மனநலம்ன்றது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உணர்வுகள் எப்படி நம்மளோட மனநலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இது ஏன் அப்படி இருக்குன்னா, உணர்வுகள்ன்றது வந்து ஒரு நிறைய விஷயம் சேர்ந்து பின்னி பிணைஞ்சு ஒரு ஒரு கான்டெக்ட் தான் கன்ஸ்ட்ரக்ட் தான் வந்து இந்த இமோஷன்னு சொல்லுவோம். அந்த உணர்ச்சின்னு சொல்லுவோம். உணர்ச்சியில பல்வேறு வகைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பயம், கோபம், ஆ சோகம், அதுக்கப்புறம் வந்து ஆச்சரியம், அருவருப்பு, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இது எல்லாமே வந்து எமோஷன்ஸோட வகைகளா பார்த்தோம். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு இருக்கணும். இது இல்ல, இது குறைஞ்சிருச்சு, இல்ல கோபம் குறைஞ்சிருச்சு, இல்ல சோகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளால கண்டிப்பா வந்து சரியான முறையில வந்து செயல்பட முடியாது. இது எல்லாமே வந்து சேர்ந்து இருந்தா தான் வந்து ஒரு மனித இயல்புன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு அப்படின்றத பார்த்தோம். சோ உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு வந்து யாரு குடுத்தா அப்படின்னா, கோல்மன் குடுத்தாரு. அவர் 5 வகைகள் குடுத்திருக்காரு. 5 வகைகள்ல வந்து செல்ஃப் அவேர்னஸ் அதாவது சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, உந்துதலுக்கான ஒரு உணர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து எம்பத்தி, அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த திறன்கள், இது எல்லாமே வந்து கோல்மன் குடுத்தது உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல பார்த்தோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்மனால வந்து சமூகம் சார்ந்த உறவுகள நல்லபடியா வந்து உரையாட முடியும். நல்ல ஒரு உறவுகள நம்மளால மேற்கொள்ள முடியும். இது மூலியமா நம்ம ஒரு நல்ல ஒரு மனநலத்தை உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் வந்து இந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மனநல மற்றும் நல்வாழ்வின் தொடர்புகள்ல அடுத்து பார்த்தது என்ன அப்படின்னா, நேர்மறையான சிந்தனைகள் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா அமையுதுன்றதுதான் பார்த்தோம். சோ இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்க பிறப்புலயே அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களோட குணமே வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு குணமா இருக்கும். நம்ம வந்து காந்தியோட எக்ஸாம்பிள பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மத்தவங்க சொல்லி கொடுத்து மற்றவங்க கொடுக்கக்கூடிய அறிவுனால ஏற்படக்கூடிய நம்பிக்கையா இருக்கலாம். சோ இது 2 விதமா இருக்கும். அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு வந்து கவுன்சிலரா இருக்கலாம். இல்ல நமக்கு புடிச்ச ஒரு ரோல் மாடல் பெர்சனா இருக்கலாம். தாய் தந்தையரா இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து நேர்மறை சிந்தனைகள் உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்க, எதிர்மறை சிந்தனைகள் உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்கன்றதையும் பார்த்தோம். எதிர்மறை சிந்தனைகள் உள்ளவங்க வந்து ஒரு கஷ்டம் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த கஷ்டம் வந்து இவ்வளவுதான் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தொடரப் போகுது. இதுலருந்து என்னால மீள முடியாது. இது என்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன் மேல ஒரு பழிய போட்டுட்டு அவங்க வாழ்க்கையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு ஒரு மனிதனா மாறிருவாங்க. அதே இது நேர்மறை சிந்தனைகள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கஷ்டம் நடக்குது. ஓகே இது நடந்திருக்கு. இந்த சூழல நான் எப்படி வந்து எதிர்கொள்றது? இது என்னால நடக்கல. மற்ற சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு காரணிகள்னால நடந்திருக்கு. இத நான் வந்து இதுலருந்து வெளிய வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு பாதைகள வந்து தேர்ந்தெடுத்து, வெளிய வர்றதுக்கான பாதைகள தேர்ந்தெடுத்து அவங்களோட கோல் நோக்கி போவாங்க. இது 2 விதம். அதுக்கப்புறம் நம்பிக்கை. நம்பிக்கைன்றது வந்து எல்லாருக்கும் இருக்காது. எல்லா நேரமும் இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நம்ம பயணிக்கும்போது, நம்ம கூட வர ஒரு விஷயம் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்பிக்கையில வந்து 2 விதமா நம்ம யோசிப்போம். ஒண்ணு வந்து பாதைகள் சார்ந்த சிந்தனைன்னு சொல்லுவோம். பாதைகள் சார்ந்த சிந்தனைகள்லாம் அ எந்த எந்த பாதையில போனா நம்மளோட இலக்க வந்து ரொம்ப சீக்கிரமா அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறது. அதே இது அ எந்த எந்த பாதைய த எ
லைக் போறது மூலியமா சீக்கிரமா அந்த பாதையை வந்து அடைய முடியும், கோலை அடைய முடியும். அதே மாதிரி ஒரு பாதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாதையில நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து முன்னேறி எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டா நம்மளால சீக்கிரமா அந்த கோல் அடைய முடியும்ன்றது வந்து ஏஜென்சி திங்கிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். ரெசிலியன்ஸ்னா வந்து எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா அந்த சூழல்ல இருந்து எவ்வளவு ஒரு வேகமான ஒரு லைக் வேகமா வெளியே வந்து அவங்களோட நார்மலான ஒரு சூழ்நிலைக்கு வர முடியுதுன்றத பாக்குறதுதான் வந்து ரெசிலியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ்னா இப்போ இந்த நொடி நான் எந்த யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கேன், எந்த மாதிரி என்னோட உறவுகளோட உரையாடி கொண்டு இருக்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து யோசிக்கும் போது பழசையோ இல்ல இனி வரப்போற ஃபியூச்சரையோ யோசிக்காம என்னோட வாழ்க்கையை லீட் பண்ணணும். அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு செயலா ஒரு சிந்தனையா இருக்கணும்னு சொல்றதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மீனிங். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு உலகம் சார்ந்த ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். நம்மளை சார்ந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நோக்கி நம்ம வாழ்க்கையோட ஒரு உண்மைத்துவத்தை நகர்த்தணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றது. சோ அதுக்கப்புறம் வந்து சந்தோஷத்தோட வகைகள் பார்த்தோம். சந்தோஷம் வந்து ஒண்ணு நம்ம பொருள் வச்சு வரதுனால வரும். ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம் வரும். இல்ல அப்படின்னா உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலியமா நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பில்கேட்ஸ் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் நன்றி உணர்ச்சி, அதுக்கப்புறம் மன்னிக்கும் உணர்ச்சி. நன்றி உணர்ச்சின்றது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு 3 விஷயம் பிராக்டிஸ் பண்றது மூலியமா அந்த நன்றி உணர்ச்சி நம்மளால கொண்டு வர முடியும். பொதுவா வந்து அந்த நன்றி உணர்ச்சின்றது வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதை யோசிக்கிறது மூலியமா நம்ம மனநலத்தை நம்மளால வாழ்க்கையில மெயின்டைன் பண்ண முடியும். மற்றவர்களை மன்னிக்கிற குணம் இருக்கிறதுனாலையும் நமக்கு மனநலத்தை மெயின்டைன் பண்ண முடியும்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உலகம் சார்ந்த மனநலத்தை எப்படி மெயின்டைன் பண்றது மூலியமா உலகம் சார்ந்த மனநலத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத பார்த்தோம். அதுல முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இதெல்லாம் பார்த்தோம். உலகம் சார்ந்த விஷயங்களையும் பார்த்தோம். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை சார்ந்து அப்ளை பண்றது மூலியமா நம்மளால நல்ல ஒரு மனநலத்தை மெயின்டைன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.